வாசி மந்திரம் இல்லாம வாசி பயிற்சி செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க முடியாது? நம்மளுடைய வாசியின் அளவு அதிகமா மூளையை நோக்கி செயல்படும். அப்படி அதிகமா மூளையை நோக்கி செயல்படும் போது வாசி போகக்கூடிய வழி இருக்கு பாருங்க. நம்மளுடைய வழி எது அப்படின்னு பார்த்தா முதல் நாதம் மணிநாதம் வரணும். அந்த மணிநாதமே வராம வண்டு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வாசியோக பயிற்சி ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்ச உடனே அடைகிற முதல் 3 நாதங்கள் மணிநாதம், சங்குநாதம், உரிமைநாதம் 3 நாதங்கள் பத்தி போட்டாச்சு. அந்த ஒரு நாதம் ஒருத்தர் அடையும் போதும் அதை கிராஸ் பண்ணும் போதும் அவருக்கு என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? அடுத்து பயணிக்கிறதுக்கு குலதெய்வம் தான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குலதெய்வம் தான் ஆதிமூலமான கடவுள். அதனாலதான் மணிநாதம் வரும்போது ஆதிமூலமான கடவுளான விநாயகரை வணங்க சொல்றாங்க சித்தர் மகன்கள். அப்போ மணிநாதம் வந்ததுன்னா கண்டிப்பா குலதெய்வம் உங்க வீட்டை நோக்கி பயணிக்குதுன்னு அர்த்தம், உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மணிநாதம் வரும்போது ஐயா, இப்போ வாசியோக பயிற்சிக்கு வாசி மந்திரம் இல்லாம ஒருத்தர் வாசி பயிற்சி செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நிறைய பேர் எங்கெங்கயோ போய் வாசியோக பயிற்சியை கத்துக்கிறாங்க. அப்படி வாசியோக பயிற்சியை நிறைய பேர் எங்கெங்கயோ போய் கத்துக்கிட்ட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வாசி மந்திரம் இல்லாமயே வாசியோக பயிற்சியை 10ஆம் வாசல்ல ஊத சொல்றாங்க. அப்படி வாசி மந்திரம் இல்லாம 10ஆம் வாசல்ல ஊதுனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய வாசியின் அளவு அதிகமா மூளையை நோக்கி செயல்படும். அப்படி அதிகமா மூளையை நோக்கி செயல்படும் போது வாசி போகக்கூடிய வழி இருக்கு பாருங்க. நம்மளுடைய வழி எது அப்படின்னு பார்த்தா முதல் நாதம் மணிநாதம் வரணும். அந்த மணிநாதமே வராம வண்டு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு அலையோசையான சவுண்டு வரும். இது எல்லாமே வாசி மந்திரம் இல்லாம பண்ணும்போது வரும். ஆனா இது எல்லாமே வந்தாலுமே வாசி சிரசுக்குள்ள ஒடுங்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஒடுங்காது. வாசி மந்திரம் இல்லாம வாசி மந்திரத்தோடு பண்ணும்போது உங்களுடைய பயிற்சியில தடையும் வராது. அதே மாதிரி வாசி மந்திரம் வச்சு நீங்க வாசியோக பயிற்சி பண்ணும்போது அந்த மந்திரத்துடைய அளவு அப்படின்னா உங்க உயிருடைய அளவு தான் அது. அந்த மந்திரத்துடைய அளவும் உயிருடைய அளவும் சேர்ந்துதான் மூளையை நோக்கி பயணிக்கும். அப்ப கரெக்டான அளவு உள்ள வாசி மட்டும்தான் மூளையை நோக்கி பயணிக்கும். அப்போ உங்களுடைய உயிரை தாங்கக்கூடிய அளவு தான் உங்களுடைய மூளையிலையும் இடம் இருக்கும். அப்போ உயிரை தாங்கக்கூடிய அளவு தான் அந்த வாசி மந்திரம். அந்த வாசி மந்திரம் அப்படின்றது உங்களுடைய உயிர் மந்திரம். உயிர் மந்திரம் அப்படின்றது உயிரோட்டத்தின் மந்திரம். அந்த உயிர் மந்திரத்துடைய அளவுக்கு ஏற்பதான் நீங்க வாசியை மேல் நோக்கி ஊதுவீங்க. அந்த வாசி மந்திரத்தோட ரிதமுக்கு ஏற்ப நீங்க 10ஆம் வாசல்ல ஊத உயிருடைய அளவு கரெக்டா இருக்கும். அதனால கரெக்டான அளவு போகும்போது மூளையில எந்த பிரச்சனையும் வராது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லாரியில இத்தனை டன், 1 டன் தான் பொருள் ஏத்தணும்னா 1 டன் தான் ஏத்தணும். நீங்க 10 டன் ஏத்துனீங்கன்னா லாரி உடஞ்சு போயிடும். அந்த மாதிரி நீங்க வாசி மந்திரம் இல்லாம வாசியோக பயிற்சி பண்ணீங்கன்னா நிறைய டன் காத்த நீங்க மூளைக்கு அனுப்புவீங்க. அப்ப மூளையில பிரச்சனை வந்துடும். அப்போ வாசி மந்திரத்தோட நீங்க வாசியோக பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பா வாசி மந்திர அளவுக்கு ஏற்ப நீங்க வாசியை மேல் நோக்கி ஊதுவீங்க. அப்போ சீக்கிரமா நல்லபடியா வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கி மேல்நிலை அடையும். இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய அளவுக்கு ஏற்பதான் நாம சட்டை பேண்ட்டை தச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய வாசிக்கு ஏற்பதான் உங்களுடைய வாசி மந்திரமும் இருக்கும். அதனால மந்திரம் தெரிஞ்சு நீங்க வாசியோக பயிற்சி பண்ணீங்கன்னா சீக்கிரமா வாசியில மேல்நிலை அடைய முடியும். மந்திரம் இல்லாம நீங்க வாசியோக பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய பயிற்சியும் கண்டினியூ ஆகாது. அதே மாதிரி உடல்லையும் பிரச்சனை வரும். ஐயா, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வாசியோக பயிற்சி ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்ச உடனே அடைகிற முதல் 3 நாதங்கள் பற்றி நம்ம வீடியோஸ் போட்டுட்டாங்க ஐயா. மணிநாதம், சங்குநாதம், உரிமைநாதம் 3 நாதங்கள் பத்தி போட்டாச்சு. இப்ப அந்த ஒரு நாதம் ஒருத்தர் அடையும் போதும் அதை கிராஸ் பண்ணும் போதும் அவர்களுக்கு என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வாசியோக பயிற்சி நீங்க செய்யும் போது 10ஆம் வாசல்ல ஊதுவீங்க. அந்த 10ஆம் வாசல்ல ஊதுறதுக்கு இருக்கக்கூடிய வாசி மந்திரம் வச்சு ஊதுவீங்க. அப்படி வாசி மந்திரம் வச்சு ஊதும் போது வரக்கூடிய நாதம் மணிநாதம். அந்த மணிநாதம் அப்படின்றது வரும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தா, வாசியோக பயிற்சியை நீங்க செய்ய அந்த மணிநாதம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தின் காதுகளுக்கு நீங்க வாசியோக பயிற்சி செய்யறதும் உங்க வாசியோக பயிற்சியில நீங்க சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தின் ஒளியும் உங்க குலதெய்வத்துக்கு கேட்கும். ஏன்னா தெய்வத்துடைய கருவறையை திறக்கிறது தான் மணிநாதம். அப்ப நீங்க உங்களுடைய தெய்வமான உங்க டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தின் கருவறையை நீங்க திறந்துட்டீங்கன்னு அர்த்தம்.
மணிநாதம் வரும்போது. அப்ப மணிநாதம் வந்த உடனேயே குலதெய்வத்தின் அனுக்கிரகம் உங்க வீட்டுல நிறைய இருக்கும். அப்ப நீங்க குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்கிட்டீங்கன்னா குலதெய்வத்தின் மூலியமா நீங்க என்னென்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் குலதெய்வத்துக்கிட்ட நீங்க மணிநாதம் வந்ததுக்கு அப்புறம் வேண்டுனீங்கன்னா வாசி மந்திரத்தை சொல்லி, அப்போ குலதெய்வம் நிறைய நல்ல காரியங்களும் உங்களுக்கு செய்யும். ஏன்னா நீங்க அடுத்தடுத்து பயணிக்கிறதுக்கு குலதெய்வம் தான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குலதெய்வம் தான் ஆதி மூலமான கடவுள். அதனாலதான் மணிநாதம் வரும்போது ஆதி மூலமான கடவுளான விநாயகரை வணங்க சொல்றாங்க சித்தர் மகன்கள். அப்போ மணிநாதம் வந்ததுன்னா கண்டிப்பா குலதெய்வம் உங்க வீட்டை நோக்கி பயணிக்குதுன்னு அர்த்தம், உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மணிநாதம் வரும்போது நீங்க நல்லா வேண்டிக்க வேண்டியது குலதெய்வத்தை. இப்படி ஒவ்வொரு நாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் இருக்கு. இப்ப இதே சங்குநாதம் வருது உங்களுக்கு. சங்குநாதம் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சங்குநாதம் வரும்போது உங்களுடைய நோய்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகும். ஏன்னா சங்கு அப்படின்றது காத்தருளக்கூடிய தெய்வமான விஷ்ணு பகவானது. அப்ப சங்குநாதம் அப்படின் போது அந்த 10ஆம் வாசல்ல கொஞ்சம் வாசி தங்கிக்கிட்டே இருக்கும். அதான் சங்குல எப்பயுமே காத்து இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சங்கு எடுத்து நீங்க காதுல வச்சீங்கன்னா காத்துடைய ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த சங்குல எப்பயுமே கொஞ்சம் காத்து இருக்கும். அப்ப உங்களுடைய வாசி 10ஆம் வாசல்ல கொஞ்சம் தங்கி இருக்கும். அப்ப தங்கி இருக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, உங்க உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் போக்கும். அப்போ அந்த நோய்கள் எல்லாம் போக்குறதுக்கு தான் அந்த சங்குநாதம், சங்கு ஊதுன சவுண்டை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சங்குநாதத்துல இருக்கும்போது நீங்க வாசியோக பயிற்சி பண்ணி உங்க உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள்லாம் விலகணும்னு வேண்டினீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா உங்க உடல்ல இருக்க நோய்கள் எல்லாம் தானாவே விலகிட்டே வரும். இது எல்லாமே வாசி மந்திரம் வச்சு நீங்க வாசியோக பயிற்சி பண்ணும்போது தான் நீங்க இதை அடைய முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த நாதமான உருவி நாதத்தை நீங்க அடைவீங்க. அப்ப உருமிநாதத்தை அடையும் போது 10ஆம் வாசலுக்கு பக்கத்திலேயே அந்த வாசி தங்கிடும். அப்ப 10ஆம் வாசல் பக்கத்திலேயே வாசி தங்கும் போது ஒவ்வொரு தடவையும் அந்த 11ஆம் வாசலை திறக்கிறதுக்கு அது உராய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அது உராயிறதுதான் உருமின்னு சொல்லிட்டாங்க சித்தர் மகன்கள். அது மோளத்துல அடிச்சுட்டு அதை ஒரு மாதிரி உராய்வு பண்ணுவாங்க. அந்த உராய்வு பண்ணும்போது வரக்கூடிய சத்தம் தான் உருமி சத்தம். அந்த உருமி சத்தத்துக்கு அந்த உருமி நாதத்துல இருக்கும் போது நீங்க எந்த நிலையில இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா, அப்போ நிறைய காற்று உங்களுடைய 10ஆம் வாசல்ல நிற்கும். அப்ப 10ஆம் வாசல் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும். சங்குலையும் நிறைஞ்சிருக்கும் 10ஆம் வாசல்ல. அதுக்கப்புறம் சங்குநாதத்தை கடந்து அந்த உரிமையான அந்த இடத்துலயும் அந்த 10ஆம் வாசல்ல அந்த உரிமையான இடத்துல காத்து நின்று கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி இருக்கக்கூடிய அந்த 11ஆம் வாசலை தேய்ச்சி 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 அதுல ஒரு நெருப்பை உருவாக்கி அந்த 11ஆம் வாசலை திறக்கும். அப்படி இருக்கும்போது வாசி முக்காவாசி உங்க 10ஆம் வாசல்லே தங்கி இருக்கும். அப்ப 10ஆம் வாசல்லே தங்கி இருக்கும் போது நீங்க உங்களுடைய தேவைகள் எதுனாலும் கேட்கலாம். 10ஆம் வாசல்ல உரிமைநாதத்துல இருக்கும்போது உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும், அதை கேட்கலாம், கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு குழந்தை இருக்காது, அந்த குழந்தையும் கேட்கலாம், குழந்தையை கேட்டாலும் குழந்தை செல்வத்தையும் கொடுக்கும். இது எல்லாமே உரிமைநாதத்துல கொடுக்கும். ஏன்னா உரிமைநாதன்றது உங்களுடைய வாசி முழுக்க முழுக்க 10ஆம் வாசல்ல தங்கி இருக்கக்கூடிய இடம். அப்ப 10ஆம் வாசல்ல நிறைய நேரம் தங்கி இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உரிமை செயலை செஞ்சு அந்த 11ஆம் வாசலை திறக்கிறதுக்காக எப்பொழுதும் அது பயணிச்சுட்டே இருக்கும். அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் உடம்புல அப்படின்னு பார்த்தா, ஒரு விதமான தலை சுத்து வரும். அதுக்கப்புறம் எங்க போனாலுமே ஒரு தண்ணிக்குள்ள நிக்கிற மாதிரியே இருக்கும். தண்ணிக்குள்ள இருந்தா எப்படி காதுகள்ல ஒரு மாதிரி சவுண்ட் வருமோ அந்த மாதிரி காத்து 10ஆம் வாசல்ல இருக்கும்போது காதுகள்லாம் அடைச்சா மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா நீங்க உரிமை நாதத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி அது தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் 11ஆம் வாசலை திறக்கிறதுக்கு. அப்ப 11ஆம் வாசலை திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்த வேண்டுதல் வச்சாலும், எந்த பொருளாதார வேண்டுதல்கள் எது வச்சாலும் சரி, அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா அந்த 11ஆம் வாசல் திறக்கிறதுக்கு முன்னாடி உரிமை நாதத்துல நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே இந்த நாதங்கள்லயே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்க நிலைகளை அடையும் போது மிக அபரிவிதமான செல்வங்கள்லாம் நீங்க அடைய முடியும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாதங்களை கடந்தாதான் நீங்க நிலைகளை அடைய முடியும். ஃபர்ஸ்ட் நாதங்களை கிடக்கிறதுக்கே கரெக்டா மணிநாதம், சங்குநாதம், உரிமைநாதத்தை நீங்க அடையினாலே வாசி மந்திரம் வச்சுதான் நீங்க வாசியோக பயிற்சி பண்ணணும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசியோக பயிற்சியை தினமும் நீங்க 2 மணி நேரம் பண்ணீங்கன்னா 6 மாசத்துல உங்களுக்கு மணிநாதம் வரும். அதுக்கடுத்து ஒரு 3 மாசத்துல சங்குநாதம் வரும். அதுக்கப்புறம் நீங்க உரிமைநாதத்தை இன்னொரு 3 மாசத்துல அடைய முடியும். இது எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க நாதங்களை கடக்க முடியும்.
எப்படின்னா வாசி மந்திரம் வச்சு நீங்க 10ஆம் வாசல்ல அந்த ரிதமுக்கு ஏற்ப மேல் நோக்கி ஊதுனா மட்டும்தான் இது நடக்கும். இது எல்லாமே வாசி மந்திரம் இருந்தாதான் நடக்கும். நமக்கு நிறைய பேர் கால் பண்றாங்க ஐயா, நம்ம சேனலுக்கு கால் பண்ணி என்ன கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அகத்தியர் வந்து வாசியோகம் சொல்லி கொடுத்தாரா, அகத்தியருக்கு வாசியோகமா, அகத்தியர் வாசியோகம் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காலம் போற ஸ்பீட்ல எல்லாம் டக்கு டக்குன்னு நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சாலே அதை வந்து டவுட் பண்றாங்க. நம்ம வந்து ஏதோ ஸ்டேபிளா ஏதோ சென்டர் வச்சிருக்கணும், ஆசிரமம் வச்சிருக்கணும், அந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்கறாங்க ஐயா. வாசியோகம் அப்படின்றத கண்டுபிடிச்சதே அகத்திய மகன் தான். அப்போ அகத்திய மகானுக்கு வாசியோகமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுலாம் மிகப்பெரிய முட்டாள்தனம். ஆசிரமம் வச்சு கத்துக் கொடுக்குறீங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கத்துக் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களே வேற, இந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயங்களே வேற. இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து போச்சு. இப்போ அந்த காலகட்டத்தில் ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு சென்டர் மாதிரி ஓபன் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது. வாசியோக பயிற்சி அப்படின்னா கண்டிப்பா வாசியை நீங்க எழுப்பும் போது உங்களுடைய குலதெய்வம் எழுந்திருக்கும். அப்ப குலதெய்வம் எழுந்திருக்கும் போது உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்க பயிற்சி பண்ணாதான் அந்த குலதெய்வம் உங்களுக்கு நன்மையை பண்ணும். நீங்க கூட்டமா இருந்து ஒரு இடத்துல உட்காந்து வாசியோக பயிற்சியை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய குலதெய்வமும் எழுந்திருக்கும் போது உங்க ஒவ்வொருத்தருக்கும் உடல்ல பிரச்சனை வரும். வாசியோக பயிற்சியை பத்தி மேல்நிலை அடைஞ்சி பெரிய லெவல்ல இருக்கிறவங்க சிரசுக்குள்ள வாசியை ஒடுக்கி மேல்நிலை அடைஞ்சி ஓரங்கள சுவாசமா இருக்கிற எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதாலதான் நான் வாசியோகத்துக்குன்னு ஒரு சென்டர் எதையுமே ஓபன் பண்ணல. வாசியோக பயிற்சியை முழுமையா தெரிஞ்சவன் கண்டிப்பா கூட்டத்துல பண்ணவே மாட்டான். அதே மாதிரி ஒரு சென்டர் போட்டு வாசியோக பயிற்சியை நடத்தவும் மாட்டான். நல்லா தெரியுங்க. அப்படி ஒரு சென்டர் போட்டு நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு வாசியோக பயிற்சியை பத்தி முழுமையா தெரியலன்னு அர்த்தம்.